நீங்க பவித்ரா தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னையும் உங்க அப்பாவே எனக்கு நல்லா தெரியும். சிங்கப்பூர்ல மாமா உள்ளவே பேசலாம், வா வா ப்ளீஸ் கம். உட்காரு, உட்காருங்க. சார் என்கிட்ட பூஜா மேடம் தான் சொன்னாங்க, நீங்கன்னு சொல்லலை. தெரிஞ்சிருந்தா நானே உங்களை வந்து மீட் பண்ணியிருப்பேன். ஐ எம் சாரி மேடம். சிங்கப்பூர்லேருந்து எப்போ வந்தீங்க? நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க. சார், இதுக்கு முன்ன பின்ன நான் உங்களை பார்த்தது கூட இல்லை. ஆனா என்னை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அப்பா தாம்மா. என்ன மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் அவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் இறக்கிறதுக்குள்ளே எப்படியாவது பார்த்துடணும் பார்த்தேன். அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அவருடைய ஃபியூனரலுக்கு வந்திருக்கும் போது தான் உங்களை நான் அங்கே சந்தித்தேன். ஆனால் பேச முடியல, அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே இருந்து பண்ணித்தரேன். சார், உங்க அப்பாயின்மெண்ட் டைம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள பேசி முடிச்சிடலாம். மிஸ்டர் ஏகலைவன், அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் அவைலபிள் ஃபார் 24 hours a day. தேங்க்யூ மிஸ்டர் ராஜசேகர். முதல்ல நீங்க என்ன பவித்ரான்னு கூப்பிடுறத நிறுத்தணும். இங்க நான் பவித்ரா இல்ல, என்ன பூஜாவா தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ எம் பூஜா. அடுத்தது நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம்லாம் நீங்களா அடுத்து செய்யற மாதிரி செய்யுங்க. நான் சொல்லி நீங்க செஞ்ச மாதிரி இருக்க வேண்டாம்.